ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு புரோக்கரை பார்க்க போறோம். ஒரு புரோக்கரை பத்தின ஒரு கதை. அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி தொடங்கினாலும் அவரோட வார்த்தைகள், அவர் வசைப்பாடும் மொழிகள் எல்லாமே இந்த காணொலியில பாப்பீங்க. இதோ உங்களுக்காக. விஜயகாந்த் நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி பிடிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கேரளா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரப்போறாங்க. தம்பி விஜய் படத்துல சொல்ற மாதிரி சண்டை வலுவா நடக்கும். அது என்ன யாரு அது அப்புறம் பாத்துக்கும். மான தமிழனா மராட்டியனாங்கிற சண்டை இங்க இங்கே போர். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க சித்தாந்தமா சினிமாவா இதாங்க சண்டை. வார ரஜினிகாந்தையும் கமலஹாசனை அடிக்கிற அடிக்கிறார். இது எந்த நடிகருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறது என்ன வராது. எல்லாருக்கும் அதனாலதான் 10 வருஷமா நீங்க சீட்டை தேய்ச்சிட்டதால உங்களுக்கு அங்கீகாரம் தமிழக மக்கள் கொடுக்க மாட்டாங்க. உங்க லட்சம் என்ன தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து அரசியல்வாதி கிடையாது, அரசியல் புரோக்கர்னு தெரிஞ்சு போச்சு. இதே ஒரு நாள் பெருமதிப்பிற்குரிய போற்றத்திற்குரிய ஆகச்சிறந்த நடிகர் ஐயா ரஜினிகாந்த் சொல்லணும் அப்படிங்கறத எங்க எதிர்பார்ப்பு. நீங்க சொல்லுவீங்க, வந்து வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க, இல்ல வந்து சொல்லுவீங்க. அம்புட்டு படுத்து வாங்குவீங்க உங்களை. அட பேயிலமோ நீ புரோக்கரா? நீ புரோக்கர் பயல. என்ன மக்களே பாத்தீங்களா, நம்ம அண்ணன் போர் புரிகிறாராம். சரி, ஓகேங்க, அவர் புரிஞ்ச போர்லாம் என்னன்றது நமக்கும் தெரியும். அவர் அரசியல வியாபாரமா பாக்குறாருன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, சரி இவர் தான் எப்படின்னு பார்த்தா, இவர் தொம்பி ஒருத்தர் இருக்காரு. தொம்பி சாட்டை இல்ல சேட்டை துரைமுருகன். சரி, அவரை பத்தி ஒரு காமெடி பாத்துடலாமா? நான் இன்னைக்கு எப்போதுமே அஜித் ரசிகர் தான். 2018லயே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில நான் தெளிவா சொல்றேன், நான் அஜித் ரசிகன், அஜித் வெறியன். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. அஜித் குமாருக்கும் பசுமந்த் ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவனுடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி. அவன் எதுக்கு நீ கொண்டாடுற? வேளாண் படம் வந்து அவன் சூடத்தை ஏத்துறான். அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரி சாகும். ஐயோ நாய். நான் இன்னைக்கு எப்போதுமே அஜித் ரசிகர் தான். என்ன மக்களே பாத்தீங்களா, அதாவது அண்ணனுக்கும் தம்பிக்கும் வேற வேலையே இல்ல. பேசுற விஷயத்த அவங்களே தெளிவா பேச மாட்டாங்க. இதுல வேற நம்ம கிட்ட வேற கொள்கை விளக்கம் கேட்கறாங்க. தற்கூரி இந்த படம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது எல்லாமே சும்மா ட்ரைலர் தான் கண்ணா. எல்லாமே நீங்க பேசி வச்சதுதான். கர்மா இஸ் அ பூமராங். எப்படி சுத்தி அடிக்கும். கருத்தியெல்லாம் மோதி பாத்துருவோம் ஒரு கை. சரியா? அதை விட்டுட்டு சும்மா தற்கூரி நீட்டு. தற்கூரி. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம்.